ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்சைட் எட்ஜ் 2 minutes ஐடியாஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்கோம். என்னென்னா, இங்கே பிளேயர் நேம் இருக்குது, தென் இங்கே ஸ்கோர் இருக்குது, இங்கே ஆவரேஜ் இருக்குது, இங்கே ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இன்னொரு ஷீட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்கோம். இதை வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். சி காலமில் ஸ்கோர்ன்ற காலமில் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்ல போயிட்டு ஹைப்பர் லிங்க் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஷீட் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவாங்க. நான் இப்போ சில வச்சு செலக்ட் பண்ணிட்டேன். இங்க ஓடிஐ ஸ்கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ளூ கலர் லைட்ஸ் பாருங்க உங்களுக்கு இந்த ஸ்கோர்ன்ற லெட்டர். தென் ஆவரேஜ்ன்ற இது செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஹைப்பர் லிங்க் கொடுக்குறேன். ஆவரேஜ் செலக்ட் பண்ணணும், ஓகே கொடுக்கணும். ஸ்ட்ரைக் ரேட்ல வச்சு இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். Ctrl K கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல வச்சிருக்கோம். தென் ஸ்ட்ரைக் ரேட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எல்லாமே ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் கிடையாது, நீங்க இங்க வச்சு சி காலம்ல வச்சு கிளிக் பண்ணாலே போதும், இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். அதே மாதிரி டி காலம்ல வச்சு கிளிக் பண்ணா ஆவரேஜ் வந்துடும். அதே மாதிரி இ காலம்ல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்துடும். இதே மாதிரி நீங்க பிளேயர் நேம் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து நம்ம ரீடைரக்டிங்னு சொல்லுவோம். ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டை ரீடைரக்ட் பண்றதுக்காக இந்த ஹைப்பர் லிங்க் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.